ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் எல்லாம் அனைத்துமே எப்படி அமையும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ஸ்பெஷலிஸ்டான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதனால உங்களுக்கு நேரம் மிச்சமாக நண்பர்களே. ஸோ அனைவருமே கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுங்க. அப்பதான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கு நண்பர்களே. வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலன்களுக்கு போகலாம். இன்றைய தினம் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2023 வருடங்க ஞாயிற்றுக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் புரட்டாசி மாதம் 21ஆம் நாள். நண்பர்களே, இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ அல்லது திருமண நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிற நண்பர்களே. 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருப்பது நல்ல யோகத்தை தருகிறது. ராசியிலேயே கேது பகவான் வந்திருக்கிறாருங்க. புதன் சூரியனுடன் கேது பகவான் ராசியிலேயே இணைந்து கொண்டிருக்கிறார். 2ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கிறார் நண்பர்களே. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவானும், 7ஆம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறார்கள் நண்பர்களே. 8ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி நண்பர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் உழைப்பை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மகிழ்ச்சியான காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க தயங்காம உங்க உழைப்பை போடுங்க. உங்க டேலண்ட்டை முழுமையாக வெளிப்படுத்துங்க. உங்க முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக நிறைய முயற்சிகள் செய்யும் போது உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க. நல்ல பலன்கள், பெனிஃபிட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகும் நண்பர்களே. மனசுல அந்த அளவுக்கு ஊக்கமாக செயல்படுகிற நண்பர்களே. தன்னம்பிக்கை, தைரியத்தோடவும் நல்ல ஒரு மன மகிழ்ச்சியாகவும் உற்சாகத்தோடு இன்னைக்கு நீங்க செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் நிறைய காரியங்களை முயற்சித்து கொண்டே இருங்க. ஊக்கம் மனசுல இருக்கும் நண்பர்களே. அதனால காரிய வெற்றிகளும் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய தாய் தந்தையருடைய ஆதரவு இன்னைக்கு புதிதாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. பெற்றோர்கள் வழியில உங்களுக்கு பரிபூர்ணமான ஒத்துழைப்புகள் நிறைந்த ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இது தவிர மிக முக்கியமாக இன்றைய தினம் நீங்கள் காரிய வெற்றிகள் நிறைய பெற முடியும் நண்பர்களே. எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலுங்க நிறைய வெற்றிகளை நீங்கள் பெற முடியும். எனவே முயற்சித்து கொண்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய சிறப்பான முயற்சிகள் காரணமாக நல்ல பலன்கள் நீங்கள் அனுபவிக்க முடியும் நண்பர்களே. இன்னைக்கு சும்மாவே இருக்கக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு காரியங்களை முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு காரிய வெற்றிகள் இன்னைக்கு வேற லெவலில் பெருகக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பழைய நினைவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்க. பழைய மோசமான தோல்வியில் எல்லாம் நீங்க மறந்து விட்டு புதிதாக உங்க காரியங்களில் நீங்க ஈடுபடுவது நல்லது நண்பர்களே. ஏற்கனவே தோல்வி அடைந்த காரியங்களை கூட இன்னைக்கு நீங்க ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. தொலைந்து போனதாக நீங்க நினைத்து கொண்டிருந்த சில பொருட்கள் இன்றைய தினம் மீண்டும் உங்க கைக்கு கிடைக்கிறதுனால, காணாமல் போன பொருள் கைக்கு கிடைக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சந்தோஷம் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். மனசுல கண்டிப்பாக அதன் மூலமாக உற்சாகம் பெருகும். அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான சூழல் இருக்கு நண்பர்களே. சக ஊழியர்களாகட்டும், உயர் அதிகாரிகளாகட்டும் உங்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து ஆதரவாக செயல்படக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறது. ஆஃபீஸ் வாழ்க்கை இன்றைய தினம் சூப்பராக இருக்கும் நண்பர்களே. ஒருவேளை நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய பணியாட்களுடைய ஆலோசனைகள் மூலமாக உங்களது வியாபாரத்தை நல்ல மாற்றத்தை நீங்கள் கொண்டு வர முடியும். உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமான சூழல் உருவாக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. அதனால ஆலோசனைகள் யார் கொடுத்தாலும் நீங்க அதை ஏற்றுக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நண்பர்களே. மற்றவங்களுக்காக உழைப்பீங்க. மற்றவங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிறது நண்பர்களே. அதுவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நல்ல தருணங்கள் நிறைய விதமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் நிறைய கிடைக்கும் நண்பர்களே. நீங்க நிறைய பேர் இன்னைக்கு மீட் பண்றீங்க அப்படின்னா மீட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நபர்கள் மூலமாகவும் ஒவ்வொரு வகையில உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புல இருக்குங்க. தொழில கிடைக்கக்கூடிய முன்னேற்றம் காரணமாக வியாபாரிகளுக்கு நீங்க அற்புதமான ஒரு யோகமான ஒரு மன மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஆடம்பரமான பொருட்களை வாங்குறதுல ரொம்ப ஆர்வமா நீங்க செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே. பண வரவுகளும் உங்களுக்கு திருப்தியாகவே அமையும். திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக வெற்றிகரமாக முடியும் நண்பர்களே. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிகச்சிறந்த சுபகாரிய முயற்சிகளுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறையவே இருக்கு நண்பர்களே. இன்றைய சொந்த பந்தங்கள் மத்தியில நல்ல ஒரு புகழ் கிடைக்கும் நண்பர்களே. நீங்க செய்யக்கூடிய வேலைகளை சிறப்பாக செய்வதன் மூலமாக சொந்த பந்தங்கள், நண்பர்கள் மத்தியில நீங்க பாராட்டுகளை பெறுவீங்க. நல்ல ஒரு பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய ஒரு கெத்தான நாளாகவே இன்னைக்கு அமைதி நண்பர்களே. எனவே நீங்க சந்திக்கக்கூடிய மீட் பண்ணக்கூடிய அனைத்து விதமான நபர்களும் உங்களை பாராட்டுவாங்க. உங்க காரியங்கள் அந்த அளவுக்கு சிறப்பாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில
நீங்கள் பொறுமையை கூடுதலாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக காதல் வாழ்க்கை நேரம் அன்பு நண்பர்களே. புதுசாக எதுவும் ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு செய்ய வேண்டாம் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களது அன்புக்குரிய உங்கள் மனதை வென்ற காதலரிடம் உங்களது காதலை தெரிவிக்க முடியாத சூழல் எப்பொழுது உங்களுக்கு ஏற்படும். எனவே கொஞ்சம் பொறுமையாக இருக்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் ஆதரவின்றி தனித்தனி நிற்பவராக ஒரு ஃபீலிங் இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குது நண்பர்களே. பழைய சோகமான நினைவுகளெல்லாம் இன்னைக்கு தவிர்த்து விடுங்க நண்பர்களே. மற்றவங்களோட உதவியை நாடுங்கள். மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுங்கிறதுக்காக அதிகமாக செலவு பண்ணக்கூடாதுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, கவனமா இருங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு கூடுதலாக பொறுமை தேவை. இன்றைய தினம் காதலுக்காக நீங்கள் அல்லது மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அதிகமாக செலவு செய்யக்கூடாது. அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத சில அன்பளிப்புகள் பரிசுகள் இன்னைக்கு உங்களுக்கு தேடி வரலாம். அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. பழைய பெண்டிங்கான ஒர்க்கு, கடந்த காலத்தில் முடிக்க முடியாத சில வேலையெல்லாம் இப்போது முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்கிறதுனால காரிய வெற்றிகள் நிறைந்த ஒரு நாளாக அமைதி நண்பர்களே. பழைய முடிக்க முடியாத படைப்புகள் எல்லாம் இப்பொழுது நீங்கள் முடிக்க முயற்சிகளை மேற்கொள்வீங்கள். இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது நண்பர்களே. நீங்கள் சண்டைகளை பெரிதாகக்கூடிய வகையில் எந்த நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக உங்களது வாழ்க்கை துணையுடன் நடந்து கொள்ள வேண்டியது இன்னைக்கு கண்டிப்பாக தேவை நண்பர்களே. விட்டு கொடுத்து போங்க, அதனால கெட்டு போக மாட்டீங்க. இந்த தினம் சில பழைய நண்பர்களை சந்திப்பதன் மூலமாக கடந்த கால இனிமையான நினைவுகளை ஷேர் பண்ணிக்குவீங்க. அதன் மூலமாக சந்தோஷம் இருக்கு நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நீங்கள் அதிகமான புகழ், பெயர் எல்லாம் சொந்தக்காரங்க மற்றும் உங்களது நண்பர்கள் மத்தியில் பெறக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்கிறது. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இப்பொழுது வலுவாக காணப்படுது நண்பர்களே. அது குறித்த முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளலாம் அல்லது தானாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் சில பேருக்கு லக்கியஸ்டாக அமையும் நண்பர்களே. எனவே பதவி உயர்வுகளை பெற்று மகிழக்கூடிய நல்ல வாய்ப்பில் இருக்க நண்பர்களே. நிறைய காரியங்களை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. எடுத்த காரியங்கள் பெரும்பாலான வெற்றிகளை பெறும். நீங்கள் உங்களது பணிகளில் கொஞ்சம் கூடுதல் நிதானத்தை பயன்படுத்தி கொண்டு இன்றைய தினம் நீங்கள் சிறப்பாக உங்கள் வேலையில் முடிப்பீங்க, திறமைகளை வெளிப்படுத்துவீங்க. அதன் மூலமாக பெயர், புகழ், செல்வாக்கு எல்லாமே கூடக்கூடிய காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. உங்கள் வயதிற்கு ஏற்ப நல்ல நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். இல்லற வாழ்க்கையில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நிதானம் தேவை நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நமது கன்னிராசி நண்பர்களுக்கு நீல நிறம் அதிர்ஷ்டகர நிறமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்க நண்பர்களே. மேலும் நம்பர் 3 மூன்றாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே. நீல நிறத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நம்பர் 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்துவது அதிர்ஷ்ட எண்ணாக உங்களுக்கு அமைத்து தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களது பெற்றோர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் நண்பர்களே. உங்களுக்கு வேண்டிய உதவிகளை உங்களது தாய் தந்தையர் செய்து கொடுக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. நிறைய விஷயங்களை இன்னைக்கு முயற்சித்துக் கொண்டே இருக்க வேண்டியது உங்களுடைய கட்டாயமான பணியாக இருக்கணும். அப்போது உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமாக கிடைக்கும். ஸோ முயற்சிகள், நிறைய காரியங்கள் முயற்சித்தால் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய பெற்றோர் ஆதரவு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளுடைய ஆலோசனைகள் கூட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். எனவே மற்றவருடைய ஆலோசனைகளை கேட்கிறதுல நீங்கள் தயக்கமே காட்ட தேவையில்லை. மற்றவங்களுக்காக உழைப்பீங்க. மற்றவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைத்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி அதன் மூலமாக நீங்களும் பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்ற தினம். ஐடியாக்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவைகள் மற்றவர்களுக்காக நீங்கள் உழைத்து நீங்கள் கண்டிப்பாக அதன் மூலமாக பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நாளுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசுல அதிகமான ஊக்கம் கிடைக்கும் நண்பர்களே. நல்ல உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நிறைய நடக்கும் நண்பர்களே. நிறைய பேர் உங்களுக்கு ஊக்கம் தருவாங்க. உத்தியோகத்துல உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை இருக்கிறது. அலுவலக பணிகளை ப்ரமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. சமுதாய பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு அதன் மூலமாகவும் நல்ல சில பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ மற்றவங்களுக்காக உழைப்பது, பொது காரியங்களில் ஈடுபடுவதன் மூலமாக நீங்களும் பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள், நல்ல ஊக்கம் நிறைந்த நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.